இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, நான் ரொம்ப நாளா ஒருத்தனை நம்பிட்டு இருந்தேன். அவன் இப்படி என்ன முதுகுல குத்துவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது என்ன மன உடைச்சலுக்கு ஆளாக்குன கதைய தான் இந்த வீடியோல வந்து சொல்லப் போறேன். அது யாரு என்ன எப்படி ஆக்குனதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ChatGPT தான். ChatGPT பிரியவர்களே, ChatGPT முட்டு குடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்துடாதீங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வேணா முட்டு குடுக்கலாமா வேணாமான்னு சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல உட்காந்து ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் சம்மந்தமா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு சும்மா இல்லாம இந்த இமேஜ் தான், இந்த எக்ஸாக்ட்டா இந்த இமேஜ் தான். இத போட்டு இது யாருன்னு சொல்லி கேட்டான். ஒன்று ஆஸ்பத்ரின்னு சொல்லியிருக்கணும், இல்லையா கிரே மேட்டர்னு சொல்லியிருக்கணும். நான் ஒத்துருப்பேன். சரி ஆஸ்பத்ரி தெரியாட்டியும் கிரே மேட்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒத்து விட்டுருப்பேன். அது ரெண்டுமே இல்லாமல் வேற ஒன்று சொன்னிச்சு. சும்மா நீங்க கெஸ் பண்ணுங்களேன் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு. என்னால சுத்தமா பார்த்தீங்கன்னா ஏத்துக்கவே முடியல. வில்கேட்ஸ்ன்னு சொல்லுதுங்க. டே இது என்ன ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் வில்கேட்ஸ் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமா ஐடியாவே இல்லை. வில்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பென்டனோட மெயின் வில்லன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா காதுல பூ சுத்துது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்கேட்ஸ் கிளாசிக்கே காமிச்சு இன்னொரு வில்கேட்ஸோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கேட்டேன் இது யாருன்னு சொல்லிட்டு. இதுவும் வில்கேட்ஸ் தான்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ்ல ஒரு வில்கேட்ஸ்ங்கிறான். தெரிலன்னு சொல்லியிருக்கலாமே, நானே சொல்லியிருப்பேனே. ரைட் விடுங்க. அதுக்கப்புறம் என் டவுட் ஆயிட்டு ஒருவேளை பென்டனையாச்சும் உனக்கு ஒழுங்கா தெரியுமா தெரியுதான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பென்டனோட இமேஜும் போட்டு கேட்டா இது பென்டன் சொல்லிட்டு தான் கரெக்டாக சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்து தான் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதே இமேஜை போட்டு புது சாட் ஓப்பன் பண்ணி இது யாருன்னு சொல்லி கேட்டேன். இந்த சமயத்தில் என்ன சொல்லியிருக்கேன் எதிர்பார்க்குறீங்க? வில்கேட்ஸா, கிரே மேட்டரா, ஏன் பென்னா, சைஃபன் சொல்லுதுங்க. என்னால சுத்தம் ஏத்துக்கவே முடியல. என்னடா சொல்ற சைஃபனுங்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமசாக் ஆயிட்டு இல்லை இது ஆஸ்மத்து தான் சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சொல்றேன். இல்லை இது ஆஸ்மத்து கிடையாது சைஃபன் தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்மத்துக்கு ஒரு 4 ரெஃபரன்ஸ் இமேஜும் சைஃபனுக்கு ஒரு 4 ரெஃபரன்ஸ் இமேஜும் தானே ஏட்டே காமிக்குது. காமிச்சு ஒழுங்கா காமிச்சான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஃபேன் ஆட்டம் தானே காமிச்சிச்சு, சீரிஸ்ல இருக்கிற இமேஜ் கூட தானே காமிக்கல. சரி ரைட்டு இது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வந்து இன்னொன்று சொல்லுது, உனக்கு வேணா ஆம்பிடிஸ் கிரியேட் பண்ண கதை வேணா சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு ஏக்கடி வந்து தான் கேட்குது. ரைட்ரான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இது ஆஸ்மஸ் தான் சொல்லிட்டு தான் சொல்கிறேன். ஒத்துக்கவே மாட்டுது. இது வந்து சைஃபன் தான், சைஃபன் வந்து ஹைட்டாக இருப்பான், நீ கொடுத்த இமேஜில் வந்து ஹைட்டாக இருக்கான், அதான் சைஃபனுங்கிறேன். இது ஆஸ்மத் கிடையாது, ஆஸ்மத் வந்து கட்டையாக இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரியான முட்டு கொடுக்குது, ஏற்றுக்கவே மாட்டுது. அதுக்கப்புறமா தான் திரும்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டாகி சொல்லிட்டேன், டே இது பென்டன் சீக்கிரடா ஹம்லெட்ஸில் ஒரு ஆஸ்மத்தோட லுக்கடா அப்படின்னு அதுக்கப்புறமா தான் அட ஆமாண்டா இது ஆஸ்மத் தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒத்துக்குச்சு. அப்பாடி இப்போ தான் ஒத்துக்குச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த இமேஜினால தான் எதுவும் பிரச்சனை நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஏலியன் ஃபோர்ஸில் பிரைமஸ்ங்கிற எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மத் வந்து வந்திருப்பாரு. அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கேட்டேன் இது யாருன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்லியிருக்கணும்? ஒன்னும் கிரே மேட்டர்னு சொல்லியிருக்கணும், இல்ல ஆஸ்மத்னு சொல்லியிருக்கணும், இல்ல தெரியலன்னு சொல்லியிருக்கணும். திரும்பவும் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கிறான். சைஃபன் சொல்லிட்டு தான் திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து சைஃபன் சொல்லிட்டு வந்து சொல்றான். அப்படியே வந்து நான் போட்டு வந்துட்டேன் அட போடான்னு சொல்லிட்டு. ஓகே இவன் தான் இப்படி இருக்கான், இவன் கூடி இருக்கிறவங்க எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி கிட்ட போய் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீசெண்டாக கிரே மேட்டர்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆஸ்மத்னு சொன்னோன்னே ஏற்றுக்கிட்டு ஆமா இது ஆஸ்மத்னு சொல்லி வந்து ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து கேட்டேன். அதில் ஆஸ்மத்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டான். கரெக்டாக சொன்னான். அதாவது ஏற்கனவே கொடுத்த அந்த சேட்லேருந்து டேட்டா எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கான். நான் வந்து ChatGPT தான் லாகின் தான் பண்ணிச்சேன், சப்ஸ்கிரிப்ஷன் தான் போட்டு வச்சிருக்கேன், ஜெமினிலையும் போட்டு வச்சிருக்கேன், ரெண்டு பேரையும் வந்து போட்டெல்லாம் வச்சிருக்கேன். இருந்தாலும் பார்த்தா இப்போ தான் பதில் வந்துச்சு. சரி மூணாவது இன்னொருத்தவங்க கேட்டு வைப்போம்னு சொல்லிட்டு தான் கிராக் வந்து யூஸ் பண்ணுவோம். கிராக் ஏடிஎம் தானே கேட்டேன் இது யாருன்னு சொல்லிட்டு. கேட்டேன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிரே மேட்டர்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆஸ்மத்னு சொன்னேன். ஆமா இது ஆஸ்மத் தான் சொல்லிட்டு கிளாசிக்லேருந்து ரீபூட் வரைக்கும் ஆஸ்மத் எப்படின்னா இருப்பாருன்னு சொல்லிட்டு அது எல்லா இமேஜ் ரெஃபரன்ஸும் கொடுத்துச்சு. அதாவது ஜெமினியும் கிராக் கூட விட்டுருவேன். அதாவது ஓரளவு சிமிலராக இருக்க கிரே மேட்டர்னு சொல்லி கூட தான் சொன்னாங்க. ஆனால் ChatGPT சம்மந்தமே இல்லாமல் வில்கேட்ஸுங்கிறான், அது மட்டும் இல்லாமல் சைஃபனுங்கிறான். என்னால் சுத்தமாக வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா ChatGPT நம்பி தான் நிறைய விஷயம் தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினியும் கிராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொழைச்சிக்கிட்டாங்க, ஏதோ கரெக்டாக ஏற்கத்தப்போ வந்து சொல்லி பொழைச்சிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னதை வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் தான் திரும்ப தர பண்ணாங்க. ஆனால் ChatGPT அப்படி பண்ணவே இல்லை. நான் சொல்கிறது வந்து தான் தப்பு, நீ சொல்கிறது வந்து தான் தப்பு, நான் சொல்கிறது வந்து தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்குது ChatGPT. திரும்ப வேற இமேஜ் கொடுத்தாலும் அதுக்கும் தான் முட்டு கொடுக்குது. என்னால் வந்து ChatGPT அதுக்கப்புறம் தான் நம்பவே தர முடியல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயம் எனக்கு தெரியும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சது தப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் தான் தெரியாம வந்து ChatGPT தான் கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பல ஆன்சர் வந்து கொடுத்துருக்கு. அதை நம்பி வந்து அதே மாதிரி தான் செஞ்சிருக்கேன். இப்போ எனக்கு என்ன டவுட்னா அது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லியிருக்குமா? அதுதான் எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்கு. அதை நம்பி நான் நிறைய விஷயம் தான் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே அவங்க தான் தப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பல டவுட் வந்து வர ஆரம்பிச்சுட்டு ChatGPT நம்பினதுக்கு வச்சு பெருசாக வந்து செஞ்சான். கிட்டத்தட்ட 3 வருஷம் தான் ChatGPT வந்து நான் பல போட்டிட்டு இருந்தேன்.
இதுக்கப்புறம் நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே கேட்டானோ இன்னும் கிராஸ் வெரிஃபை தான் பண்ணணும். நீங்களும் அப்படியே பண்ணுங்க. எந்த ஒரு ஏஐ வெப்சைட்டையும் சரி, ஏஐ அப்ளிகேஷன் சரி, மொத்தம் தான் நம்பிடாதீங்க. இப்போதான் வளர்ந்துட்டு இருக்கு, நம்ம டேட்டா தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால மொத்தமாக வந்து ஏஐ நம்பி இறங்கிடாதீங்க. இன்னும் நாலு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஏஐல கேளுங்க, ChatGPT கேளுங்க. அது ஒரு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குரோம்ல கூகுளில் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடிட் வரும். ரெடிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை வந்து இருக்கும். அவங்க வந்து பழம் தள்ளியிருப்பாங்க. அது மூலியமா வந்து நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ரெடிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் ரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நமக்கு இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இருக்கும். அவங்க வந்து பழம் தள்ளியிருப்பாங்க. அது மூலியமா தான் நமக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அப்படி இல்லாட்டி யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்க. இல்லாட்டி வேற ஏதாச்சும் வெப்சைட்ல வந்து பாருங்க. இந்த மாதிரி வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு ஒரு முடிவெடுங்க. ChatGPT, Gemini, Grok யாரையும் பிளைண்டா தான் நம்பாதீங்க. நான் பண்ண தப்ப நீங்களும் தர பண்ணாதீங்க. கடைசியில் என்னையும் வந்து இப்படி பேச வச்சுட்டாங்க. ரைட் விட்றான் ரைட்டு. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ChatGPT இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து நான் செய்வான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த விஷயம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு மண்டக்குள்ள இன்னொன்று வந்துச்சு. இந்த மாதிரி தப்பாக சொல்கிறதுக்காக கூட இவ்வளோ ரேம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு ரேமோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு என்னோட லேப்புக்கு வந்து ரேம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ப்ரைஸ் ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால என்னால் ரேப்பு கூட ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல. 2000 ரூபாய்க்கு விற்றது இப்போ பார்த்தீங்கன்னா 20,000 18,000 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருக்கு. ரேமாக சொல்கிறேன், ஒன்றும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. இன்னும் இவங்க நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னும் நிறைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏஐக்கு வந்து தான் கொடுத்து தான் ஆகணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் நிறைய வளர்ந்து தான் ஆகணும். இது பத்தாது, இன்னும் நிறைய டேட்டா வந்து தான் கண்டிப்பாக தான் ChatGPTக்கும் சரி மற்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் சரி கண்டிப்பாக தான் தேவை. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம வேணால் தனியாக வந்து பேசுவோம். நான் ஏதோ சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களோட சொல்லிட்டு இருக்கேன். அதாவது பார்த்தது ChatGPTக்கு ஆஸ்மத்தனை யாருன்னு சொல்லிட்டு தான் தெரியல. அதுதான் இந்த வீடியோட கன்க்ளூஷன். ஓகே மக்களே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் ChatGPT நம்பி வந்து புல போட்டுட்டு இருப்பான், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணி விடுங்க. நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்து ChatGPTயில் போனால் அது வேற மாதிரி வந்து கொண்டு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போட வச்சுட்டு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணிருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் பார்க்கணும் வச்சுக்கலாம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். கிளிக் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆகுற மக்களே, அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனா கண்டிப்பாக உங்களுக்கு தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பின்னாடி வந்து நாங்கள் நல்ல பிஜிஎம் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டால் காப்பி அடிச்சிருவாங்களோ பார்ப்போம். விடுங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சுன்னா பை.